सुंदरराजानाम् इंदिरा भूमिनायकम् वृंदार्गगणेस्तुभ्यं चिन्तितार्थ सिद्धये अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः श्री विकनस महागुरुवे नमः श्री अगस्त्य परमसिद्धाय नमः தென்கொள் திசைக்கு திலகமாய் நின்ற திருமாலின் ஜோலையதே என்று தென் திருப்பதி என்று புகழப்பட்டதான திருமாலின் ஜோலையான ரிஷபாத்ரி என்று சொல்லக்கூடியதான அழகர் மலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் என வருகிற பெயரோடு கூட பக்தர்கள் எல்லாம் ஆக்ரஷம் செய்யக்கூடிய வண்ணத்திலே உள்ளங்கவர் கல்வனாக கள்ளழகனாக காட்சி கொடுத்துக் கொண்டிருப்பது நாம் அனைவரும் அனுபவித்து வரக்கூடிய ஒரு உண்மை. அப்பேற்பட்டதான் இந்த பகவானுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான உற்சவங்கள் கண்டருளுகிறார். அதிலே வசந்த ருதுவிலே வரக்கூடியதான வைகாசி மாசத்திலே 10 நாள் உற்சவமாக நடைபெறக்கூடிய அந்த ஒரு விசேஷ உற்சவத்திற்கு வசந்த உற்சவம் என்று பெயர். பெருமாள் வசந்தத்தோடு கூட இன்றைய பொழுதிலே கூட வசந்த ருது என்ற காரணத்தினாலும் வசந்த உற்சவத்தில் பெருமாள் இழந்துள்ளக்கூடிய காரணத்தினாலும் கூட தற்பொழுது கூட பூமியெல்லாம் மகளிலே அனைத்தும்